ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டீமன் லார்ட் மான்வாவோட எபிசோட் 40 தான் பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணுறேங்க. ஒரு மூவி மாதிரி ஒரு 5 ஹவருக்கு போட்டிருப்பேன். இல்லை தனித்தனியாகவும் எபிசோடு இருக்குது. கீழே பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் கொடுக்குறேன். அதை பார்க்க விருப்பப்படுறீங்களோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நான் தேடுற புக்கு அது ஒன்றும் ஹோலி புக் இல்லை, நான் தேடுற புக்கு அந்த டீமன் புக்கு ரெமி ஹாரம். கேட்டவ ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா ஹோலி புக்கு, இந்த டீமன் புக்கு இதெல்லாம் இருக்குல்ல, காரம் சொசைட்டியில் அவளுக்கும் யாருக்குமே தெரியாது. இதை பற்றி நம்ம ஹீரோக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. அவளைக்கும் அந்த விஷயத்த தெரிஞ்ச மாதிரி வெளிக்காட்டிக்காம அங்க மணி போண்டி கேட்குறா, என்னை மன்னிச்சிட, அதை பத்தி எனக்கு தெரியல. சரி, அதுக்கு என்ன அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பத்தி ஏதாச்சும் தெரிய வந்தா நீ கண்டிப்பா சொல்லணும். கண்டிப்பா. உங்க ஹீரோ போனக்கப்புறம் அவ ஒரு குரல் கொடுக்குறா, ஹே ரெமேலா, எனக்கு தெரியும் நீ இங்கே தான் இருக்கேன்னு. என்ன மன்னிச்சிருங்க லார்ட் லூனா, ஏன்னா உங்களோட கிராண்ட் ஃபாதர் அவர் ஆர்டர் கொடுத்தாரு உங்களை தனியா விடக்கூடாதுன்னு. அதனால தான் நான் உங்க மேல ஒரு கண்ணியும் வச்சிருக்கேன். சரி, அதே மாதிரி நீ அங்கேயே இரு. நான் ஒரு கேள்வியை கேட்குறேன், அதுக்கான பதில சொல்லு. அந்த டீமன் புக்கும் ஹோலி புக்கை பத்தியும் இந்த காரம் சொசைட்டில எவ்வளவு பேருக்கு தெரியும்? அதை பத்தி சொன்னா அது அவளுக்கும் நிறைய பேருக்கு தெரியாது, ரொம்ப கம்மி தான் தெரிஞ்சவங்க. முக்கியமா அதுல இருக்க ஃபர்பிடனான டெக்ஸ்ட், அதுல இருக்க ஒரு டெக்ஸ்டும் தடை செய்யப்பட்ட ஒரு டெக்ஸ்ட்னே சொல்லலாம். அதை சொல்லக்கூட கூடாது, அந்த அளவுக்கு தடை இருக்கு. எங்க லூனாவும் யோசிக்கிறா, எனக்கு இன்னமோ தெரியல எதுக்காக அவன் இந்த மாதிரி ஒரு புக்கை தேடணும். ஏ ரெமேலா, எனக்கு என்ன பண்ணு, அந்த தடை செய்யப்பட்ட அந்த புத்தகத்தோட இன்ஃபர்மேஷனை பத்தி எனக்கு வேணும். அதனால ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனை நீ எனக்கு கொண்டு வரப்பாரு. ஆனா அப்படி பண்ணா நான் இறந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் மேல உன்னோட கிராண்ட் ஃபாதர் ரீஜன்ஸ் அவர் ரொம்ப கோமா வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ சொன்ன வேலையை பாரு. நான் எனக்கு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதனால அவளுக்கு வேற வழியே இல்லை, ஓகேன்னு சொல்லிட்டு அங்க போறா. எனக்கு இன்னமும் புரியல அவனுக்கு எப்படி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது. அதை பத்தி நான் அப்புறமா அவன் கிட்ட கேட்டுக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு விஷயத்த அவன் மறைக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அங்க நடந்து போகும் போதே அந்த டெக்ஸ்ட பத்தி தான் அவன் யோசிக்கிறான். ஒரு மவுண்டனு ரொம்ப திக்கான ட்ரீ ஆஃப் சாண்ட், அதை பத்தி நம்ம லூனாக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஆனா நம்ம லூனாக்கு அதை பத்தி தெரியல. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி நானே இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும் போல. அங்க இப்படி யோசனையே வரும்போது ஒரு குரல் வருது, என்னப்பா நீ ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுது, என்ன பிரச்சனை? நம்ம டைம்ல இன்னொரு மேன் தான் உனக்கு உதவி பண்ணுவான். உனக்கு என்ன கஷ்டமோ நீ அதை என்கிட்ட ஓபன் பண்ணு, உன்னோட மைண்ட் அது ரிலீஃப் ஆகும். மை டியர் ஃப்ரெண்ட், நீ என் கூட பேசலாம், நான் உன்னோட கேள்விக்கான பதிலையும் என்னால சொல்ல முடியும். ஆமா, இவனுக்கு என்ன பைத்தியம் பூச்சிக்கிச்சா என்ன? எதுக்கு வித்தியாசமா இப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணணும்? என்னப்பா ரொம்ப ஆச்சரியமா இருக்கோ இந்த மாதிரி நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பேசுறேன்னு. ஆனா நம்ம ஹீரோ அவளைக்கும் கண்டுக்காம, எப்பா என்னை மன்னிச்சிரு, எனக்கு வேலை இருக்கு, நான் இப்போ விளையாடுறதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு போறான். அடே என்னடா நீ ஜஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டாச்சு போடா, ஏதாச்சும் ஒரு வகையில் நான் உனக்கு உதவியா இருப்பேன்ப்பா. இவனை மாதிரி ஒரு மூளையே இல்லாதவனை வச்சு என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவனோட உடம்பு முழுக்க மசில்ஸ் தான், அவனால என்ன ஹெல்ப்பை எனக்கு ப்ரொவைட் பண்ண முடியும்? அட இருங்க, அவன் இந்த ஹோம் லேண்ட் ஆஃப் பேனியா அங்கிருந்து வந்தவன். அந்த இடத்துல சாண்ட் அது ஏகப்பட்டது இருக்கு. சோ அதனால அது இவன் கிட்ட கேக்குறது தப்பா இருக்காது. எனக்கு அந்த லைனுக்கான பதிலும் கிடைக்கும். ஒரு மவுண்டனு திக்கான ட்ரீ ஆஃப் சாண்ட், அதை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? என்னது, ஒரு மவுண்டனு ரொம்ப திக்கான ட்ரீ ஆஃப் சாண்டா? அதேதான். இல்லனா ரெமி ஹாரம், அதான் அந்த புக்கை பத்தி அவன் கேட்கறான். இதை கேட்ட உடனே அவனுக்கு சடனா ஒரு விஷயம் ஞாபகம் வர, அங்க இவன் ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறான். ஆமா, என்ன ஆச்சு? இவனுக்கு தெரியுமா என்ன? ஆமா, அந்த ரெமி ஹாரம் அதை எப்படி, அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் தோல்வியை அடைஞ்சேன், அதனால தான் நான் தோத்து போனேன் ஃபர்ஸ்ட் வாட்டி. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இவனுக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அந்த டைம்ல ட்ரைனிங் எடுக்கணும்னு ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். அப்ப என்கிட்ட மசில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவளைக்கும் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி டைம்ல எனக்குள்ள ஒரே பயம் தான் நிரம்பி இருந்தது. அன்னைக்குதான் எனக்கு தெரிய வந்தது, அந்த மாதிரி ஒரு ஆப்பனண்ட்டை என்னால அன்னைக்கு தோக்க முடியலன்னு. அன்னைக்கு அப்படியே எனக்கு ஃபேட் அவுட் ஆச்சு. நான் எழுந்து பார்க்கும்போது நான் நல்ல வேலை உயிரோட இருந்தேன். எனக்கு அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சது, என்னை விட்டு அது ஓடி போயிடுச்சுன்னு. அதனால ரொம்ப எனக்கு கஷ்டமா ஃபீல் ஆச்சு. ஏன்னா இது ஒரு கேவலமான விஷயம் அப்படி பண்றது. ஏன்னா என்ன அப்படியே விட்டு அது ஓடி போயிடுச்சு. அப்படின்னா அந்த ரெமி ஹாரம் அது ஒன்றும் புக்கு இல்லையா? அது என்ன பீஸ்டா என்ன? அதே தான்டா, நானும் அதே தான் யோசிக்கிறேன். அந்த ரெமி ஹாரம் யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கு. ஓ அப்படியா? அப்போனா நான் தான் அங்க போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு நான் த்ரில்லா இருக்கேன்னு ஆயிடாது. சரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சண்டை போட்டேன்னு சொன்னல, அது என்ன இடம்? எனக்கு அதோட நேம் எனக்கு சரியா தெரியல.
ஆனா அந்த ரீஜனை பத்தி எனக்கு வந்து ஓரளவு தெரியும். அது வந்து எப்படிப்பட்ட ரீஜன்னா நோடெல்லின்னு ஒரு அழைக்கப்படுற ஒரு ரீஜன் தான் அது. அட அந்த வார்த்தை அது வந்து ஸ்பானியன்ல ஃபாரஸ்ட் ஆஃப் சாண்ட் ஆஃப் ட்ரீ அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். ஒரு லைனை சொல்லிக்கினே வருவான்ல, எ மவுண்டன் திக் ஆஃப் சாண்ட் ஆஃப் ட்ரீ. அதுவும் இதுவும் நிறையவே ஒத்து போகுமா. இதனால நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்குது. அடே அங்க வந்து எப்படா நம்ம போறது, உன்னால எனக்கு கைட் பண்ண முடியுமா? என்னது நான் கைட் பண்ணுமா? அதுவும் உன்னையா? ஆமாண்டா நம்ம 2 பேரும் அங்க போகலாம்டா, ப்ளீஸ் நம்ம போகலாம். என்னது நம்ம 2 பேரும் அங்க போகலாமா? அப்போ நானு என்னோட ஃப்ரெண்டும் அங்க போக போறோம். அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அவனோட பாஸ்ட் சீனை காட்டுறாங்க. அவங்க அம்மா கிட்ட அவன் அழுதுகினே வரான். அம்மா அம்மா ஏன் எல்லாருமே என்னை விட்டு போறாங்க, எனக்கு ரொம்ப அழுகையா இருக்கு இதனால. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே என்னை விட்டு ஓடி போயிடுறாங்க. அவன் வந்து எதையுமே தப்பா பண்ணல, எதுக்காக அவங்க விட்டு ஓடணும்? நீ வந்து கவலைப்படாத மகனே, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கான ட்ரூவான ஃப்ரெண்டை நீ கண்டுபிடிப்ப. அவன் உன் பக்கத்துல நிப்பான். நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. என்னது அப்படியா அம்மா, நீங்க சொல்றது உண்மையா? ஆமா அதே தான். நீ வந்து அது வரைக்கும் நல்லா ஹார்டா ட்ரெயின் பண்ண, உன்னால கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் நீயும் அவனும் ஒன்னா வெளியில போவாங்க. அப்பனா அம்மா சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதானா? எனக்கு புரியுதுடா. நம்ம வந்து கண்டிப்பா அங்க போறோம். அதே ஆர்வத்தோட அவன் ஓடி போறானா? அங்க நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னே புரியல. ஆமா அவனுக்கு என்னதான் ஆச்சு? அங்க இருக்கிற ஒருத்தங்களும் அதே தான் யோசிக்கிறாங்க, எதுக்காக இந்த அளவுக்கு அவன் ஹைப்பா இருக்கானு. ஏன்னா போன வேகத்துல அங்க இருக்கிற செவரெல்லாம் உடைச்சிட்டு போறான் ஆளு. இது எல்லாத்தையுமே நம்ம லூனாவும் ஒரு சைடா பாக்குறா. ஏன்னா நம்ம லூனாக்கும் தெரிஞ்சுக்கணும் ஏன் இவன் டீமன் புக்கு தேடுறான்னு, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் எப்படி இவனுக்கு கிடைச்சிருக்கும்னு. அதுக்கப்புறம் அங்க ஒரு வாய்ஸும் இது, நான் வந்துட்டேன் யங் மாஸ்டர், உங்களுக்காக இம்பீரியல் பேலஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதை நீங்க படிச்சே ஆகணும். யங் மாஸ்டர் ஆனஸ்டா சொன்னா இந்த வாட்டி விஷயம் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா உங்களுக்கு போகுது. அப்பனா என்ன, உங்களோட மூஞ்சிகளை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது திரும்பவும் என்னோட லெட்டரை கேட்காமையே படிச்சிட்டீங்களா? எங்களை மன்னிச்சிருங்க, இப்போ அது முக்கியம் இல்ல, இந்த மாதிரி நீங்க அதை படிங்க. என்னது இந்த லெட்டர்ல அப்படி என்னதான் போட்டிருக்கு? நல்லா பாருங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது சார். இது மேரேஜா? எனக்கா? ஆமா யாரு கூட? பிரின்சஸ் ஐரின் கூட. அங்க இப்பதான் அவன் யோசிச்சு பாக்குறான். அந்த லூனாவும் கேட்டிருப்பா, உனக்கு வந்து ஐரினா பிடிக்குமா பிடிக்காதானே. இப்பதான் விஷயம் புரியுது எதுக்காக அந்த லூனா கேட்டானே. அதாவது ஐரினை பிடிக்குமா பிடிக்காதானே. ஆல்ரெடி எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை போயின்னு இருக்கு, இதுல இது வேற ஒன்னா. இத பத்தி நான் அப்புறமா யோசிக்கிறேன். அங்க இதுக்கப்புறம் அங்க போலான்னு அவன் தயாராகிறான். அதனால அங்க மத்தவங்க கிட்டயும் சொல்றான், நான் வந்து இப்போதைக்கு வெளியில போறேன், அதனால ஒரு கண்ணை நான மேல வச்சுக்கோங்க எனக்காக. கண்டிப்பா அப்பா, இந்த மாதிரி நான் வந்து இங்கே இருக்கேன், என்னை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேணாம். அதே மாதிரி அந்த லெட்டர்ல இருக்கப்படி பார்த்தா எனக்கு வந்து அம்மா கிடைக்க போறாங்களா? அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அட நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க அப்போ டிக்ளைன் பண்ண போறீங்களா? பிரின்சஸ் ஐரன் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் உண்மையை சொன்னா இப்போ நான் பிளான் பண்ற இந்த பாதை இன்னும் அமைதியா போகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங்லயே என்னோட கதையை நீங்க பாத்தீங்க. ஸோ என்ன ஆகும்னு உங்களுக்கும் தெரியும். அதனால நான் தான் விஷயங்களை மாத்தணும். ஸோ இப்போதைக்கு என்னோட நிலைமை ஒன்று, நான் வந்து ஹண்ட் பண்ணணும், இல்லை என்ன வந்து அவங்க நொறுக்கணும். அதான் என்னோட வாழ்க்கை இப்போ வாழ்வா சாவா ஓடுற ஒரு போட்டியா போயின்னு இருக்கு. அதனால எனக்கு வந்து சுத்தமா விருப்பம் இல்லை தேவையில்லாம அவளையும் இதுல இழுக்கணும்னு. இப்படியெல்லாம் மனசுலயும் யோசிச்சுட்டு அங்கிருந்து போயிடறானா. அங்க மீடு நம்ம ஆலியா ரொம்ப கஷ்டப்படுறா. ஐயோ யங் மாஸ்டர், இதுக்காக ஆக்சலை தான் நம்ம வந்து பிளேம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிரெயினும் கையை வச்சு சொல்றான், நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம தான் நம்மளோட யங் மாஸ்டரை சப்போர்ட் பண்ணணும். ஆமா பிரெயின், நீங்க சொல்றது உண்மைதான், அதே தான் நானாவும் சப்போர்ட் பண்ணுவா. அங்க நானாவை பார்த்தா நம்ம நானா அப்படியே நம்ம ஹீரோ மாதிரி உருமாறி இருக்கா. இதை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. இந்த சைடு பீஸ்ட பத்தி அவன் சொல்லியிருப்பான்ல, அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது ஒரு பாலைவனம் தான். அங்க இவங்க பறந்து போறாங்க. நடந்தெல்லாம் போனா ரொம்ப கஷ்டம். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த மேட்டுக்கு தான். இதே மாதிரி அவங்க போகும்போதே நம்ம ஹீரோக்கு இன்னமும் தெரியல நம்ம வந்து எங்க தான் போயின்னு இருக்கோன்னு. கிட்ட கேட்டாலும் எனக்கு சரியா தெரியலப்பா, நம்ம போற போக்குல போலாம், கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றான். வெறும் அந்த டஸ்ட்டுகளை நம்ம தொடர்ந்து போகணும். அங்க ஹீரோ அந்த டஸ்ட்டுகளோட பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். அது என்னதுன்னே அவனுக்கு புரியல. நண்பா நீ ஒன்னும் ஆச்சரியமாக வேணாம், வெறுமா என்ன நம்பு இப்படின்னு இவங்க வந்து போறாங்க. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. என்னடா ரொம்ப நாள் கழிச்சு போறேன்னு பாக்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சாப்டர்ஸ் ஆன்கோயிங்ல இருக்கு, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. இப்போ வந்திருக்கிறது ஒரு 3 சாப்டரோ ஏதோ தான். ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலேவா போடுறேன். வர வர நீங்களும் இதை செக் அவுட் பண்ணிக்கோங்க, இது இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அதே மாதிரி லிமிட் பிரேக்கர்
பிரேக்கர்னு ஒரு மான்வா ஓடின்னு இருக்கும். அதை நீங்க பார்க்கலையா? அதை மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. ஒரு தரமான மான்வானே சொல்லலாம். மூவி மாதிரியும் இருக்கு, பிளேலிஸ்ட்ல தனித்தனியாவும் இருக்கு. வீடியோவை என் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்மளுக்கு ஒரு புது சேனலா அவளைக்கும் ரீச் வந்து இல்ல, அதனால ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.